உங்க டாக் வந்து டிக் ஃபீவர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாக் வந்து டிக் ஃபீவரா இல்ல நார்மல் ஃபீவரான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க டிக் ஃபீவரா இருந்துச்சுன்னா அதுக்கோட சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் டீடைலா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி டாக்ஸ் வந்து ஃபீவர் வந்தாவே ரொம்ப தூங்குவாங்க. அதே மாதிரி டிக் ஃபீவர் வந்துச்சுனாலும் ரொம்ப தூங்குவாங்க. பிளஸ் வந்து ஆசிலேஷன் ஆஃப் வாமிட்டிங் இருக்கும். அதாவது வாமிட்டிங் வந்து கண்டினியூஸா இல்லாம கேப் விட்டு வந்து வாமிட்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க டாக் வந்து கரெக்டா வந்து ஃபுட்டை இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி வாட்டர் வந்து அதிகமாக குடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்து அப்செட்டா ஒரு இடத்துல அமைதியாவே இருப்பாங்க. ஹை சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டயரியா அதிகமா போகும். டிக் ஃபீவர் எப்பயுமே வந்துட்டு டாக்ல வந்து அதிகமா டிக் இருந்து அது அதிகமா அதை பைட் பண்றப்ப மட்டும் தான் டிக் ஃபீவர் வரும். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. உங்க டாக் மேல டிக் இருந்தா மட்டும் தான் டிக் ஃபீவர் வரும். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்க டாக் மேல இருந்துச்சு, உங்க டாக் மேல அதிக டிக் இருந்துச்சுன்னா அந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க. டிக்கை முடிஞ்ச அளவுக்கு வேகமா கியூர் பண்ண பாருங்க. டிக்லாம் பாடியில இருந்து ரிமூவ் பண்ணாவே டிக் ஃபீவர் வரவே வராது. ஒன்ஸ் டிக் ஃபீவர் வந்துருச்சுன்னா நீங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.